வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனி என்ன நடக்க போகுது அப்படி என்பதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அங்கே சிட்டி வெளியே வர முடியாமல் ரொம்ப திணறிட்டு இருக்காங்க. இவனை வெளியே விட்டால் சரி வராது, மறுபடியும் சேட்டை பண்ணிகிட்டே இருக்கான் அப்படின்னு சொல்லி சர்க்கார் நினைக்காங்க. அதிகாரிகள் ரொம்ப எதிர்ப்பு தெரிவித்தோன்னே சிட்டியை வெளியே விடலை. சிட்டி எப்படியா நம்மளை வெளியே எடுத்துவாங்கன்னு நினைக்காங்க. சிட்டியினுடைய கையால் பூராமே இவங்களை தூக்கி போட்டுதாங்க. அப்போ இவங்களை யாருமே எடுக்க வழி கிடையாது. சிட்டி யாருக்கெல்லாம் பணம் கொடுத்து வச்சுருந்தானோ அவங்கள்ட்ட பூரா சொல்லிடுறாங்க, நீங்கள் யாருக்குமே சிட்டி கொடுக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லி சர்க்கார் சொல்லிடுறாங்க. அப்போது ஒரு ஆளை வச்சு வெளியே தொடர்பு கொள்ளுதாங்க. தொடர்பு கொள்ளையில் யாருமே பணம் தர மாட்டுறாங்கண்ணே, சர்க்கார் யாரும் கொடுக்க வேண்டாம், அப்படி யாரும் தரணும்னு சொல்லி நெருக்கடி பண்ணால் சொல்லுங்கள், மறுபடியும் அவனை உள்ளே அனுப்பிடலாம் அப்படிங்கிறாங்க. அப்படிங்கும்போது ஆஹா எல்லா பணமும் முடிஞ்சு போச்சு போலையே அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணின்னு சொல்லி என் ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவங்க பார்லர் வச்சுருக்காங்க இந்த இடத்துல, அவங்ககிட்ட போய் சொல்லுங்கள் அப்படின்னோடனே சரி ரைட்டு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்லரில் போய் சொல்ல போகிறாங்க. அப்போ பார்லரில் அப்படி ஒரு ஓனரே இல்லை அப்படின்ட்டு சொல்கிறாங்க. என்னம்மா சொல்கிறீங்க, எங்கள் சிட்டியனை தான் உள்ளேருந்து சொல்லி விட்டாப்புல, இந்த மாதிரி இங்கே ரோகிணின்னு ஒரு பொண்ணு இருக்குது, அவங்க என் ஃப்ரெண்டு, அவங்க என்னை வெளியெடுக்கிறதுக்கு என்ன செலவு பண்ணுவாங்க, நான் கொடுத்துக்கிறேன்னு சொன்னாங்களே, அது போக அண்ணனுக்கு வேறு அந்த பொண்ணு 3 லட்ச ரூபாட்ட கொடுக்கணுமா அப்படிங்கிறாங்க. அந்த பொண்ணு வேலை பார்த்து வாஸ்தவம் தான், இங்கே ஓனர்லாம் கிடையாது, இங்கே வேலை தான் பார்த்துச்சு, அதுவும் அவங்க மாமியார் வரக்கூடாதுன்ட்டாங்க பொழுக்கு, அது வரலை அப்படிங்கிறாங்க. சிட்டிகிட்ட அந்த தகவல் சொல்கிறாங்க. சிட்டி ரொம்பவே கடுப்பாயிடுறாங்க. ரோகிணியாவது நம்மளை பார்க்கணுன்னு பார்த்தா பார்க்கவே இல்லை, இப்போ குடும்ப சைட்லேயே சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருச்சா, ரைட்டு இருக்கட்டும் வெளில வந்துக்கிறேன் அப்படின்னு நினைக்காங்க. அப்போது ஒரு வழி பண்ணி வெளியே வரணும்னு நினைக்காங்க. இங்கே ரோகிணி மனசுக்குள்ளே என்ன இருக்குது, சிட்டியை பார்க்க போகலான்னா நாளைக்கு நம்மளுக்கு எதிராக போயிடக்கூடாது, இந்த முத்துவுக்கும் மீனாவுக்கும் எதிராக செயல்படுறதே அந்த சிட்டி தான். சிட்டி நம்மளுக்கு எப்போவுமே வேணும், ஆத்திர அவசரத்துக்கு நம்மளுக்கு செலவுக்கு தருவான், வைப்பான், அது போக நம்மளுக்கு எதாவது ஒன்றுனா உடனே செய்வான், அது போக அந்த 30 லட்ச ரூபா மேட்ரு அவன்கிட்ட தான் கொடுத்துருக்கோம். அந்த கதிரும் அவன் பொண்டாட்டி ஏமாற்றி போனதை அதை அவன் திருப்பி வாங்கிட்டானா வாங்கலையா, வாங்க என்ன செஞ்சான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம அந்த ரோகிணியை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்காங்க. ரோகிணி நினைக்காங்க சிட்டியை போய் பார்க்கணும்னு சொல்லி ஒரு ரெடி பண்ணி உள்ளே போய் பார்க்காங்க. பார்த்தோன்னா ரோகிணி என்னை பார்க்க எப்போ தான் உங்களுக்கு வழி தெரிஞ்சிச்சா அப்படிங்கும்போது, சிட்டி என்ன இப்படி சொல்லிட்டீங்க, நீங்கள் சீக்கிரம் வெளியே வரணும் அப்படிங்க, எப்படி வருவேன், என்கிட்ட இப்போ 5 காசு கிடையாது, என் தொழில் எல்லோரும் எப்படி இருக்கீங்க, அவங்க வீட்டில் நல்லா இருக்காங்களா, இப்போ நான் என்ன பண்ண முடியும் அப்படிங்கும்போது, நீங்களே இப்படி சொன்னால் நான் என்ன பண்ணுறது, அந்த முத்தையும் மீனாவையும் ஒரு வழி பண்ணதாக இருந்தால் நீங்கள் தான் பண்ணி ஆகணும். பார்த்தீங்களா சத்யா ஒரு அதிகாரி ஆகிட்டான், அந்த முத்து மீனாவும் பயங்கர திமுறாயிருச்சு, எங்கள் வீட்டிலேருந்து ஒரு ஆள் அதிகாரி ஆகிட்டாங்க, நாங்களே ஆக்கி போட்டோம் அப்படின்ட்டு. அப்படிங்கும்போது அதெல்லாம் நிலைக்காது, அதை நான் வெளியே ஒரு பார்த்துக்கிறேன், ரோகிணி என்னை வெளியிடக்கூடிய முயற்சியை பண்ணுங்கள் அப்படிங்கும்போது சரி சிட்டி அப்படின்னு சொல்லி பைசா ரெடி பண்ணுதாங்க. பைசா ரெடி ஆகலை. அப்போ வேறு வழி கிடையாது, ஆன்ட்டி பீரோவில் தான் கை வைக்கணும் அப்படின்னு சொல்லி வீட்டில் யாருமே இல்லாத நேரம் விஜயா பீரோவில் கையை வச்சு அங்கே ஒரு சின்ன நகை விஜயா போடாமல் வச்சுருக்காங்க, அதை எடுத்து நாசுக்காக விற்று அந்த பணத்தை வச்சு சிட்டியை வெளியே எடுத்துடுறாங்க. சிட்டி ரொம்ப நன்றி தெரிவிக்கார். அதுபோக சிட்டிகிட்ட சொல்கிறாங்க, சிட்டிங்க பாரு, என்கிட்ட ஏமாத்தின ஒருத்தன் 30 லட்ச ரூபா ஏமாற்றி போட்டான், அதை நீ வாங்கினா உனக்கு 5 லட்ச ரூபா தரேன், உனக்கு எப்படியும் 3 ரூபா தரணும், வட்டி கிட்டியும் கொஞ்சம் கொடுக்காமல் இருக்கேன், அதை சேர்த்து நான் தந்துடுறேன், நீ எப்படியாவது அதை கண்டுபிடிக்க பாரு அப்படிங்கிற ரோகிணி. அதெல்லாம் ரொம்ப சங்கடம், அவன் வந்தால் தான் பார்க்கணும், நம்ம அங்கங்கே முன்னாடி சொன்னோம்னா எப்போனா பணம் தருவேன், எப்போனாலும் கொடுப்பேன் அப்படின்னு அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கும். இப்போ என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு, அதுபோக முத்து எல்லாத்தையும் முடிச்சு விட்டான், இனிமேல் நானும் யார்ட்டையாவது போய் கூலிக்கு தான் வேலை பார்க்கணும்னு நம்ம தெரில அப்படிங்கும்போது, சிட்டி அப்படிலாம் வராது, நீங்கள் மறுபடியும் பணம் கொடுத்தவங்கலாம் கேளுங்க அப்படிங்கும்போது, என்ன அந்த வழியிலே உள்ள வைக்கலன்னு பார்க்கிங்களா, நடக்காது ரோகிணி, எனக்கு நீங்கள் தான் ஒரு 5 லட்ச ரூபா உடனே ரெடி பண்ணி தரணும், நான் அதை வச்சு தான் நான் கொஞ்சம் ஏதாவது ஒரு தொழில் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. சிட்டி நான் 5 லட்சத்துக்கு எங்கே போவேன், உங்களை வெளியெடுக்கிறதுக்கே நான் என் மாமியார் நகையை நாசுக்கு ஆட்டையை போட்டு அதை கொண்டு விற்றுப்பட்டு தான் அவங்கள வெளியே கொண்டு வந்திருக்கேன், நீங்கள் இப்போ இப்படி சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம் அப்படிங்கும்போது, நீங்கள் பாருங்கள் எனக்கு ஒரு வழி தெரியல, இவ்வளோ நானும் உங்கள்கிட்ட நான் ஃப்ரெண்ட்லியாக பேசிட்டேன் வச்சுட்டேன் எல்லாம் நடந்துருச்சு, ஆனால் இனிமேல் போட்டு அப்படி இருந்தால் சரி வராது அப்படிங்கும்போது, சிட்டி உங்களுக்கு நான் பணம் தரணும், அதை தாரேன், ஆனால் இப்போ என்னால் முடியாது அப்படிங்கும்போது, ரோகிணி நீங்கள் பணமாக தருவீங்களோ வைப்பீங்களோ எனக்கு தெரியாது, எனக்கு வேணும் உடனே அப்படிங்கும்போது, சிட்டி அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கும்போது, உங்களை பற்றி உண்மையை சொன்னால் நீங்கள் தந்துடுவீங்களே அப்படிங்கும்போது, என்ன சிட்டி என்ன என்னை பற்றி விஷயத்தை உங்களுக்கு என்ன தெரியும்,
ஓ, அந்த தினேஷ் வந்து இன்னொன்று சொன்னானா, அதை பற்றி சொல்ல போகிறீங்களா அப்படிங்கும்போது, எங்கள் வீட்டுக்கே தெரிஞ்சுட்டு சித்தி நான் பணக்காரி இல்லைன்னு சொல்லிட்டு அப்படிங்கிறாங்க. ரோகிணி அம்மா, நீங்கள் வந்து ரோகிணி அம்மாவே கிடையாது. அங்கே வந்து நீங்கள் கல்யாணி அம்மா வாழ்க்கையை மறைச்சிட்டு வந்தம்மான்னு எல்லாம் தெரியும் அப்படிங்கிறாங்க. இங்கே ரோகிணி, சித்தி அப்போ வந்து தினேஷ் எல்லாமே சொல்லிட்டானா அப்படிங்கிறாங்க. எல்லாத்தையுமே முன்னுக்கூட்டியே சொல்லிட்டான். நான் சரி நம்ம ஃப்ரெண்டாக போனேன்னு விட்டுட்டேன். எனக்கு இப்போ எனக்கு 5,00,000 அர்ஜென்ட்டாக வேணும். 5,00,000 இருந்தால் தான் நான் சின்னதாக தொழில் ஆரம்பிக்க முடியும். 5 10 ஆக்குவேன், 10 20 ஆக்குவேன், 20 40 ஆக்குவேன், போயிட்டே இருப்பேன். முதல்ல ஒரு 50,000 தான் ஆரம்பித்தேன். இந்த லெவலுக்கு வளர்ந்தேன். பெரிய மேட்ரு கிடையாது. 1 வருஷம் 2 வருஷத்தில் நான் எந்திரிச்சிருவேன். ஆனால் எனக்கு வந்து பணம் வேணும், தந்தே ஆகணும், அவ்வளோதான். இல்லை எல்லோரும் மாதிரி நான் தர முடியாதுன்னு சொல்லுவீங்களா அப்படிங்கிறாங்க. ரோகிணி சொல்கிறாங்க, சித்திங்க பாரு, நான் எப்போனாலும் உனக்கு பணம் தந்துடுவேன். ஆனால் என் பழைய வாழ்க்கை சொல்லி நீ கேட்காத, இப்போதைக்கு என்கிட்ட பணம் இல்லை அப்படிங்கும்போது, ரோகிணி இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஒரு 7 நாள் டயத்தை தரேன். 7 நாளுக்குள்ளே நீங்கள் கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா நான் உங்களை எந்த ஊர் இல்லாமல் நான் என் பாட்டில் என் வேலையை பார்ப்பேன். உங்கள் கடனும் முடிஞ்ச மாதிரி இருக்கும். சரிங்களா? நானும் தொழில் பண்ண மாதிரி இருக்கும். இந்த ஊரில் நான் இவங்ககிட்ட போய் என்ன செய்ய முடியாது, கை நீட்டி வேலை தான்னு கேட்க முடியாது. ஒரு வாய் சோற்றுக்கு சங்கடப்பட முடியாது. பார்த்தீங்களா, என் வீட்டுலேருந்து எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க. எல்லாமே அதில் தான் சம்பாரிச்சேன். சரியாக சம்பாதிக்கல முறைப்படி அப்படின்ட்டு எல்லாம் பண்ணிட்டாங்க. இப்போ என்கிட்ட ஒன்றும் கிடையாது. இந்த வீடு கூட இந்த ஆஃபீஸ் கூட நண்பரோட இது தான். அவங்களும் என்னை காலி பண்ண சொல்லுறாங்கன்னு தெரில. அதனால் எனக்கு பணம் உடனே வேணும் அப்படிங்கும்போது, சித்தி என்கிட்ட வாய்ப்பே இல்லை அப்படிங்கும்போது, இங்கே பாருங்க ரோகிணி, ஒரு வாரம் பொறுப்பேன், அதுக்கு மேலே நான் பொறுக்க மாட்டேன், கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. என்ன செய்யணும்னு தெரியலையா? வித்தியா அடிக்கடி சொல்லுவாள், அந்த சித்திக்கிட்ட பேசாத, சித்தியால் உனக்கு உரி வரும் அப்படின்னு சொன்னால், அப்போ நான் சொல்லுவேன், எனக்கு அவன் நன்மையான விஷயந்தான் நிறைய செய்கிறான், அதனால் சித்தி உதவி எனக்கு தேவை நான் சொன்னேனே. இப்போது 5,00,000 உடனே தரலனாக்கா வீட்டில் வந்து என் கடந்த காலத்தை சொல்லுவாங்கானே அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுப்பில் வீட்டுக்கு போகிறாங்க. ரோகிணி ரொம்ப யோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்ம செலவுக்கே பணம் இல்லாமல் முழிச்சிட்டு கிடக்கும். இதில் வேறையும் ஒரு வாரத்தில் என்ன கேட்கான், 5,00,000 கேட்கானே, இந்த 5,00,000த்துக்கு நான் எங்கே போவேன் அப்படின்னு சொல்லி வித்யாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. வித்யா, பணம் இருந்தால் தாடி, ஒரு 5,00,000 இருந்தால் தானே தாரேன் அப்படிங்கும்போது, ஏய் என்னடி கரெக்டாக கேட்குற, என் கல்யாணத்துக்கு 5,00,000 ஆகும்னு சொல்லி நான் பெரட்டி கொண்டு வச்சுருக்கேன் அப்படிங்கும்போது, நான் உனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி தந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. ரோகிணிங்க பாரு, என் கல்யாணத்துக்கு கிட்டத்தட்ட 13 நாள் தான் இருக்குது, நீ அதுக்குள்ளே எப்படி 5,00,000 தருவ அப்படிங்கும். நல்லா தரேன் உனக்கு அப்படிங்கும்போது, இங்கே பாரு ரோகிணி, அதுக்கு வாய்ப்பே இல்லை. நீ சும்மா வேணால் எனக்கையாவது சொல்லலாம், என்ன நீ என் ஃப்ரெண்டு தான், நீ காமெடி சொன்னு கூட நினச்சிட்டு போகிறேன், எப்படி நீ 5 நாளாக தருவேன் அப்படிங்கிறாங்க. எனக்கு எப்படி வேணும்டி, அந்த சித்தி வந்து என்னை பற்றி உண்மையை வந்து வீட்டில் வந்து சொல்லிடுவாங்க அப்படிங்கும்போது வித்தியா பயங்கரமாக சிரிக்கிறாங்க. ஏன்டி சிரிக்கிற அப்படிங்கிறாங்க. சிரிக்காமல், நான் தான் சொன்னேனே, அவங்ககிட்ட போய் பணம் வாங்காத, வைக்காத, உன்னை பற்றி விஷயத்த சொல்லாத, நீ அவனை ரொம்ப நம்பாத, அவன் ஒன்றத்துக்கு ஆகாதவன், ஏற்கனவே அது ஒரு தெருப்பொறிக்கு என்ன செய்யும், தெருப்பொறிக்கான வேலைகளை செய்யும். அதனால் நீ தேவையில்லாத வேலையை பார்த்துட்டேன், நான் எவ்வளோ சொன்னேன் நீ கேட்கலையே அப்படிங்கிறாங்க. இப்போ என்ன பண்ண போகிற அப்படிங்கிறாங்க. எனக்கு ஒன்றும் புரியலடி, நீ தந்தனா நான் கொடுத்து சரி பண்ணிடுவேன் அப்படின்னு. நீ சரி பண்ணிடுவோமோ வாங்கதையே, என் கதையை நான் பார்க்கணும்ல, பார்க்கவங்க எல்லாம் வயசு போச்சு, நீ கல்யாணம் முடிக்கலையா, கண்ணால் முடிக்கலையான்னு சொல்லி என் ஊரில் உள்ளவங்க, தெரிஞ்சவங்க, அறிஞ்சவங்க, ஏன் நீ கூட கேட்க தானே செய்கிற, அதனால் அதுக்காக தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் ஆஃபீஸில் கடை வாங்கி வச்சுருக்கேன், வேலை பார்க்கறது தான் கழிக்கணும், அதனால் லாய்க்கப்படாது அப்படிங்கிறாங்க. இதான் முடிவா அப்படிங்கிறாங்க. இதான் முடிவு ரோகிணி, தயவுசெய்து ஃபோன் பண்ணாத, நீ கல்யாணத்துக்கு வந்தாலும் சரி தான், வரணும் சரி தான், பணம் மட்டும் கேட்காதாயின்னு சொல்லி ஃபோன் வச்சிடுறாங்க. இங்கே ரோகிணிக்கு இருந்த எல்லா அடப்புமே அடைச்சிருச்சு. இப்போ நம்ம யார்கிட்டையுமே கேட்க முடியாத அப்படின்னு வச்சுக்கிட்டு இருக்கோம். சரி நம்ம பழைய ஓனரை போய் பார்ப்போம் அப்படின்னு நினைக்காங்க. இன்றைக்கி நேராகிட்டு நாளைக்கு போய் பார்ப்போம் அப்படிங்கிறாங்க. மறுநாள் காலையிலே வந்து பழைய பார்லர் ஓனரை பார்க்க போகிறாங்க. அம்மா வணக்கம் அப்படிங்கிறாங்க. வாங்க ரோகிணி உட்காருங்க, காப்பி டீ சாப்பிட்டீங்களா அப்படிங்கிறாங்க. நல்லா சொல்லுது ரோகிணி அப்படிங்கிறாங்க. மேடம் எனக்கு ஒரு 5,00,000 வேணும் அப்படிங்கும்போது சிரிக்கிறாங்க. ஏன் மேடம் சிரிக்கிறீங்க அப்படிங்கும்போது, என்கிட்ட வேலை பார்க்கும்போதாவது சரி ரைட், நம்ம வேலை பார்க்கல அவனுக்கு கொடுக்கலாம், இப்போ நீ என்கிட்ட வேலைக்கு வரல, நான் எதை நம்பி கொடுக்க முடியும் அப்படிங்கும்போது, தந்துடுவோம் மேடம், என் வீட்டுக்காரர் வந்து பர்னிச்சர் கடை வச்சுருக்காரு அப்படிங்கிறாங்க. எம்மா நீனும் வீட்டுக்காரும் பேச்சுக்கால் சரியில்லை அப்படின்னு சொல்லி மாமியார் இருந்து என்கிட்ட சொல்லிட்டு போயிட்டாங்க. திரும்ப வந்து ரோகிணி வேலை கேட்டால் வேலை கொடுக்கக்கூடாது, ரோகிணிங்களை பணக்காரன்னு சொல்லி ஏமாந்தான் கல்யாணம் முடிச்சு விட்டா, உங்கள் பார்லரு என் பார்லர்னு சொல்லிவிட்டா அப்படின்னு சொன்னாங்க. அதனால் லாய்க்கப்படாது, நீ போய்ட்டு வாமா, அப்போ வச்சுக்காதுன்னு அனுப்பிடுறாங்க. இங்கே ரோகிணி நினைக்காங்க, இந்த
பார்லர் ஓனருக்கு ஏற்றாப்புல நம்மளும் புதுசாக பார்லர் வைக்கணும். இவ தொழிலே வந்து சின்ன பின்னமா ஆக்கணும். நான் வந்து சொந்த பார்லரை இவர்ட்ட கொடுத்துருக்கேன். இவர்ட்ட வரையும் வேலை பார்த்துருக்கேன். அப்படி கூட பணம் தர மாட்றாளே அப்படின்னு சொல்லி நினைக்காங்க. இந்த 5,00,000 கொடுக்கறதுக்கு என்ன பண்ண போகிறோம்? ஒரு நாள் கடந்துருச்சே, இன்னும் 4 நாள் தான் இருக்குது. 4 நாளில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. அப்போ அவங்க மனசில் தோன்றது சிந்தாமணிகிட்ட போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணிகிட்ட போய் கேட்காங்க. சிந்தாமணி சொல்லுவாங்க, இங்கே பாரும்மா, உனக்கு நான் எவ்வளோ பணம்னாலும் தரேன். ஆனால் மீனா அந்த தொழிலை விட்டு போயிட்டேன் அப்படின்னு ஒரு நிலைக்கு வந்தான்னா எத்தனை லட்சம் கட்டணும் தானே? 5 பெரிய மேட்டர் கிடையாது, 50 லட்சம்னு தானே. அதை உன்னால் பண்ண முடியுமா அப்படிங்கும்போது, நான் எப்படி ஆண்டி பண்ண முடியும் அப்படிங்கும்போது, பண்ண முடியாதுல்ல, நான் ஒன்றும் பண்ண முடியாது, கிளம்பு அப்படிங்கிறாங்க. ஆண்டி அந்த வேலையை கெடுத்தா மட்டும் போது நீங்கள் எவ்வளோ நாள் தருவீங்களா அப்படிங்கிறாங்க. கெடுத்துட்டேன்னு ஒரு செய்தி வரட்டும், நான் பண்ணிடுறேன் அப்படிங்கிறாங்க. சரி மேடம், பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா தொழில் நம்ம எப்படி நிப்பாட்டுறது அப்படின்னு யோசிச்சுட்டே நடந்து போய்ட்டுருக்கும்போது, சரி ரைட்டு, பார்வதி ஆண்டி வீட்டுக்கு போவோம் அப்படின்னு சொல்லி பார்வதி ஆண்டி வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே போய் ஒரு 5 லட்சம் கேட்காங்க. எதுக்குமா இவ்வளோ பணம் கேட்க அப்படிங்கும்போது, இல்லை ஒரு பார்லர் ஒன்று விலைக்கு வருது, ஒரு 5 லட்சம் கொடுத்தா போதும், இன்னொரு 5 லட்சத்தை கொஞ்ச நாள் கழிச்சு கொடுத்து பார்லரை வாங்கிக்கலாம். இப்போ எனக்கு பணம் வேணும், அது மெயினான இடத்துல இருக்குது பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. ஏம்மா, நீ கேட்குறது ஒன்றும் தப்பு கிடையாது, என்கிட்ட பணம் இல்லை, அதுபோக நீ உழைக்க காசையும் மாமியார் வாங்கி வச்சுக்கிட்டு தான், நீ செலவுக்கு என்ன செய்வேன், அங்கே போகிறது வரதுக்கு என்ன பண்ணுவேன், நல்லாவே புரியுதுமா, நீ தப்பாக நினச்சிக்கலாமான்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. அப்போ ரோகிணிக்கு அந்த 2 வாய்ப்பும் போயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி வீட்டுக்கு போயிடுறாங்க. அப்போ விஜயா கேட்குறாங்க, என்ன ஊர் ஊராக சுற்றிட்டு கிடக்க, அவங்க தான் வீட்டில் தானே இருக்க சொல்லியிருக்கேன், பார்லர் வேலை இல்லைண்ணா அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி, பெங்களூருக்கு போயிருந்தேன் அப்படிங்கிறாங்க. என்ன பெங்களூருக்கு பணம் எடுத்தியா அப்படிங்கிறாங்க. இல்லை ஆண்டி அப்படிங்கிறாங்க. அப்போ தான் ரோகிணிக்கு ஐடியாவே வருது, காடை மட்டும் தானே கொடுத்துருக்கோம், நம்மளே பேசாமல் போய் பேங்கில் போய் என்ன செஞ்சுக்குவோம், இருக்க பணத்தை நம்ம எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காங்க. நேரமும் சரியாக போச்சே அப்படின்னு நினச்சிட்டு இருந்துடுறாங்க. மறுநாள் காலையிலே பேங்க்கு போகிறாங்க. பேங்க்கில் போய் பணத்தை எடுக்காங்க. அதில் வந்து 1,50,000 தான் கிடக்கு. ஆஹா, 1,50,000 தான் இருக்குது, மீதி 3,00,000 வேணும். இப்போ என்ன பண்ணுறது, ஒன்றும் புரியலையே அப்படின்ட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டில் வந்துட்டு ரொம்ப யோசிச்சுட்ருக்காங்க. அப்போ தான் நினைக்காங்க, ஸ்ருதி அம்மாவும் அப்பாவும் நல்லா வசதியாக இருக்காங்க, அவங்க குபேர கணக்கு தானே, அவங்ககிட்ட போய் கேட்போம் அப்படின்னு சொல்லி ஸ்ருதியோட அம்மா கால் பண்ணுறாங்க. நீங்கள் பாரு, நாங்கள் வெளியே வந்திருக்கோம், ஒரு 6 மணிக்கு பேசுமா அப்படின்னு ஃபோன் வச்சிடுறாங்க. 6 மணிக்கு கால் பண்ணோன்னே வீட்டுக்கு வாம்மா பேசிக்குவோம் அப்படிங்கிறாங்க. வீட்டில் போய் நல்லா இருக்கீங்களா 2 பேரும் அப்படிங்கும்போது ஸ்ருதியோட அம்மா கேட்குறாங்க, என்ன விஷயம் வந்திருக்கம்மா சொல்லுமா, திடீர்னு நீ மட்டும் வந்திருக்கிய, என் மகளுக்கும் என் மருமனுக்கும் எதுவும் சண்டையாம்மா, அவங்களுக்குள்ள எதுவும் பிரச்சனையா அப்படிங்கிற. ஒரு பிரச்சனை இல்லை, எனக்கு தான் பிரச்சனை ஆண்டி, நான் ஒரு கஷ்டப்பட்ட வீட்டு பிள்ளை, நான் பணக்கார பிள்ளை, குமேர பிள்ளைன்னு சொல்லிவிட்டேன். சொன்னோடனே எங்கள் மாமியார் ரொம்ப ஓவராக எனக்கு செல்லம் கொடுத்தாங்க, இப்போ தெரிஞ்சோன்னே ரொம்ப ஓவராக பண்ணுறாங்க. இப்போ எனக்கு அவசர கதியாக ஒரு 5,00,000 தேவைப்படுது, நீங்கள் தாங்க, நான் தந்துடுறேன், ஒரு பார்லர் வாங்க போகிறேன் அப்படிங்கும்போது, எந்த பார்லருமா எந்த இடத்துல அப்படிங்கிறாங்க. ஒரு இடத்த சொல்லுதாங்க. ஏம்மா, அந்த இடத்துல எங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் வச்சுருக்காங்க, அவங்களுக்கு ஃபோன் பண்ணி தரேன் பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணுதாங்க. சரி, இந்த பார்லர் உங்கள் பார்லர் வைக்க போகிறீங்களா, உங்கள் பார்லர் வாங்க போகிறேன்னு சொல்லி ஒரு புள்ள வந்து பேசிகிட்டு இருக்கா அப்படிங்கும்போது, யார் சொன்னா அப்படி, நாங்கள் எதுக்கு பார்லர் வைக்க போகிறோம், நாங்கள் சிட்டிப்புறம் பார்லர் வைக்கணும்னு நினச்சிட்ருக்கோம், நாங்கள் எதுக்கு வைக்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. நம்ம போயிடுச்சுன்னு தெரிஞ்சு போச்சு போலையே அப்படின்னு சொல்லிட்டு, ரோகிணி இது நல்ல இல்லை, இப்போ நான் மாமியார்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னோம்னு வச்சுக்கா, அந்த வீட்டில் நீ குடியிருக்காது, நீ போயிரு அப்படிங்கிறாங்க. அங்கே வாசன் வந்துடுறாங்க. சுதா, என்ன விஷயம் வந்திருக்காங்க அப்படிங்கும்போது, இந்த கதை அப்படிங்கிறாங்க. ஓ, இவ்வளோ டக்காலிட்டி வேலை நடக்காது, இதெல்லாம் அண்ணாமலை வேலையாக தான் இருக்கும், இரு நான் அண்ணாமலை என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு அண்ணாமலைக்கு ஃபோன் பண்ணி கிளின்னு கிழிக்காரு. அண்ணாமலை ஒரு மாதிரி அழுதுருக்காரு. அப்போ அண்ணாமலை அழுதுட்டுருக்கோம், என்னப்பா என்னாச்சு அப்படிங்கிறாங்க. டே, இந்த வாசன் இப்படி பேசுகிறான் அப்படிங்கும்போது ரோகிணி மொளன்னு வீட்டு விட்டு வெளியே வந்துடுறாங்க. வீட்டுக்கு போனோம்னா அண்ணாமலை கேட்குறாங்கம்மா, நீ எதுக்குமா வாசன் வீட்டுக்கு போனா அப்படிங்கும்போது, அங்கிள் நான் போகவே இல்லை, வைக்கவே இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ எதுக்குமா அப்படி பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை மறுபடியும் வாசன் கால் பண்ணுறாங்க. ஐயோ, வரலன்னு நீ எப்படியா சொல்லுவா, அப்போ நீ தான் அனுப்பியிருக்க வச்சுருக்க, பணம் தானே அவங்களுக்கு புரியும், என் பொண்ணும் என் மருமகனும் ஒன்றும் செய்யாமல் கஷ்டப்பட்டு இருக்காங்க, உன் வீட்டில் இருக்கிறவங்க இப்போ என் பணத்தை அட்டை பண்ண நினைக்காங்களா அப்படிங்கும்போது, என் மருமகன் வரவே இல்லைன்னு சொல்லி என்ன இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கும்போது, இந்த கேமரா பதிவை பாரியா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்ருந்தாங்க செல்லுக்கு, முத்து செல்லுக்கு. இதை பார்த்துட்டேம்மா, எப்பா பாரதமாக பேருக்கு அந்த வாசுதேவன் சொல்லுவது எந்த தப்பும் இல்லை அப்படிங்கும்போது ரோகிணிகிட்ட கேட்காங்க. நம்மள என்ன ரோகிணி, வாயில் வர்றதெல்லாம் பொய்யா அப்படிங்கும்போது விஜயா பலார்னு வாங்கியிருந்தாங்க. அவங்க எங்கள் சமந்தார் வீடு, அவங்க வீட்டில் போய் 5 லட்சம் கேட்டிருக்க, எதுக்கு 5 லட்சம் கேட்டா அப்படின்னோன்னா அப்படியே பிளேட்டை மாற்றி போடுதாங்க ரோகிணி. மனோஜுக்கு ஒரு 5 லட்சம் கொடுத்து வந்தோன்னா கொஞ்சம் முன்னேறி வந்துடுவார்
அவருக்கு கடன் நெரிசல் ஓவராகி போச்சு. சின்ன சின்ன கடத்தை கொடுத்துட்டாருன்னா அவர் ரிலீஃபாக தொழில் பண்ணுவார். கடையில் வேலை பார்க்குறவங்களுக்கு 2 மாதம் சம்பளம் கொடுக்கல. அப்படிங்கும்போது வாரம் வண்டியும் போகிற வண்டியும் அவங்க சொல்லுவாங்க. சொல்லும்போது வியாபாரம் தெளிவாக நடக்காது. அதுக்கு தான் ஆண்டி அப்படின்னு சொல்லி சமாளிக்காங்க. ஏங்க மனோஜுக்கு அதான் பண்ணியிருக்கா, எனக்கே கோவம் வரதான் செய்து, விட்டுருங்க அப்படிங்கிறாங்க விஜயா. அப்படி வேணும்னா வீட்டில் தான் கேட்கணும், தேவையில்லாத ஆள்கிட்ட எப்படி கேட்கணும்? அந்த குடும்பத்துக்கும் நம்ம குடும்பம் ஆக மாட்டேங்குது. ஏன் சுருதியே இந்த வீட்டுக்குள்ள சைடில் தான் பேசுறதை தவிர்த்து அங்கே பேசலை. ஏன்னா அவங்க பண்ணுறது தப்புன்னு சொல்லி அதுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்படி இருக்கும்போது அந்த பிள்ளைங்க தானே கஷ்டம் அப்படின்றவங்க. சரியாக சொன்னீங்க அங்கிள், ஏன் ரோஹினி இப்படி பண்ணீங்க வச்சிங்க அப்படிங்கும்போது, உங்களுக்கு பணம் வேணா என்கிட்ட கேட்க வேண்டியதானே அப்படிங்கும்போது, ரோஹினி உங்கள்கிட்ட பணம் இருக்கா? அப்போ ஒரு 20 லட்ச ரூபா தாங்க அப்படிங்கிறாங்க. 20 லட்சமா? நீங்கள் 5 லட்சம் தானே கேட்டிருக்கீங்க அப்படிங்கும்போது, இல்லை இல்லை 5 தான் தேவைப்படுது அப்படிங்கும்போது மனோ சொல்கிறாங்க 20 லட்சமாகவே தர சொல்கிறா ரவி அப்படிங்கும்போது, அண்ணி தப்பாக நினச்சிக்காதீங்க, நாங்கள் புதுசாக ரெஸ்டாரண்ட் வைக்கிறதுக்கு போகிறதுக்கு வரதுக்கு தான் போனால் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் 2 பேரும், செலவே இல்லாமல், வாய்ப்பில்லை அண்ணி அப்படின்ட்டாங்க. இங்கே ரோகிணிக்கு என்ன செய்யணும்னு தெரில, பணமும் கிடைக்க மாட்டேது, வீட்டுக்கும் தெரிஞ்சு போச்சு. ஏற்கனவே இந்த வீட்டில் உங்களுக்கு மறுவாதி இருக்குது, சுத்தமாக போச்சே. மீனா முத்துக்கிட்ட கூட பேச முடியாத அளவுக்கு ஆகிப்போச்சே. அவங்களே ரொம்ப கெத்தாக பந்தா பண்ணிகிட்ருக்காங்களே அப்படின்னு சொல்லி நினைக்காங்க இந்த ரோகிணி. இப்படியா இருக்குது. அப்போ அவங்களுக்கு வேறு வழியே தெரியல. பேசாமல் கிராமத்தில் உள்ள வீட்டை விற்றுருவோமா அப்படின்னு நினைக்காங்க. மறுநாள் காலையிலே விடிஞ்சோடனே சுருதி எல்லாருமே கிளம்பி, வீட்டிலேருந்து எல்லாருமே கிளம்பி போயிடுறாங்க. அப்போ ரோஹிணி மட்டும் தான் இருக்காங்க. ரோஹிணி யாருக்கு தெரியாமல் அப்படின்னு நேராக அம்மாவே பார்க்காங்க. ஏம்மா அங்கே பாரு, எனக்கு புதுசாக பார்லர் வைக்க பணம் வேணும், அது போக நான் இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கேன், ஏன்னா பணம் வேணும் அப்படிங்கும்போது, சொந்த வீட்டில் வைக்க முடியாது அப்படிங்கும்போது, எனக்கு தான் நம்ம சொந்த வீடு அது அப்படிங்கிறாங்க. ஏய் நீ யாத்திரை வருஷத்துக்கு போகிறதுக்கு வேணும்னு தான் வச்சுருக்கேன், அதெல்லாம் வைக்க முடியாது, உனக்கே வேண்டாம்னா அது கிறிஸுக்கு வேணும்ல அப்படிங்கும்போது, ஏம்மா கிறிஸுக்கெலாம் நான் பெரிய பங்களா சிட்டிக்குள்ளே வாங்கி கொடுத்துருவேன் அப்படிங்கிறாங்க. உடனே அம்மா சிரிக்காங்க, அம்மா சிரிக்க அப்படிங்கிறாங்க. ஓஞ்சளவுக்கு இப்போ காசு இல்லை, நீ சிட்டியில் வந்து கிறிஸுக்கு வாங்கி கொடுக்க போகிற, கிறிஸு என்றைக்குமே நீ வந்து உன் பிள்ளைய சொல்ல போகிறது கிடையாது, அந்த நாளை நினைக்கிறதும் கிடையாது, அப்படி ஒரு நாள் நடக்காது, நீ தான் வந்து உன் வாழ்க்கையை காப்பாற்றவே ஓடிக்கிட்டு இருக்க, அப்புறம் கிறிஸை பற்றி எப்படி சொல்லுவேன் அப்படிங்கும்போதுமா, நல்லா இருப்பேன், கிராமத்தை விட்டு விற்று கொடுமா அப்படிங்கும்போது, ரோகிணி தப்பாக வச்சுக்காத அப்படிங்கும்போதுமா, நீ ரோகிணி கூப்பிட ஆரம்பிச்சு, என் பேர் கல்யாணி தானே அப்படிங்கிற, அது உனக்கு நினப்பு இருக்கா? சரி நீ பேர், என் பேரனுக்கு அதான் இருக்குது அப்படின்னோடனே ரொம்ப ஏமாற்றமாக இருக்குது. என்னடா பண்ண போகிறோம், பணம் புரட்டலைன்னா சிட்டி வந்து வீட்டில் வந்து சொல்லிடுவோங்க, அங்கே தான் வாழ்க்கை போயிடும். அந்த வாழ்க்கை போயிட்டுனா எங்கள் அம்மா வந்து என்னைய மேலும் ஒரு மாதிரி பேசும், வித்தியா என்னைய கக்காலமாக பார்க்குறா பேசுகிறா, அந்த முத்து மீனாவும் நம்மளை வந்து ரொம்ப ஒரு மாதிரி நடத்துகிற மாதிரி தெரியுது. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் போயிருக்காங்க. ரொம்ப தலைவலி. மீனா ஒரு காய் போட்டு தாங்க அப்படிங்கும்போது முத்து சொல்கிறாரு, பரவாயில்லம்மா உங்களுக்கு தேவையானது சமைக்க அம்மா உங்களை தானே சொல்லியிருக்காங்க, அப்புறம் ஏன் மீனாவை சொல்லுதீங்க அப்படிங்கும்போது, காப்பியை பேர் ஒரு கடுகடுன்னு போட்டு வந்து குடிக்காங்க. குடிச்சிக்கிட்டு யோசனை பண்ணுவாங்க, இந்த வீட்டில் எல்லாருமே வேலைக்கு போகிறாங்க, என்னையை மட்டும் அந்த ஆண்டி வேலைக்கு போடுவான்னு சொல்லிட்டாங்க, நான் மட்டும்தான் இன்னும் வீட்டில் இருப்பேன், இந்த சிட்டியும் ஒரு வாரத்தில் சொல்லுதோம், நான் 2-3 நாள் போயிட்டு, இன்னும் கரெக்டாக சொல்ல போனால் 2 நாள் தான் இருக்குது, என்ன பண்ண போகிறோன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி நினைக்காங்க. இப்படி நினைக்கும் போது அவங்களுக்கு ஒரு சின்ன யோசனை வருது, இந்த வீட்டில் வசதின்னா ஸ்ருதி தான், ஸ்ருதி வீட்லேயும் தர மாட்டுறாங்க, ஸ்ருதி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்காங்க, அப்போ இதை தான் நம்ம செஞ்சாகணும் அப்படின்னு நினைக்காங்க. என்ன நினைக்காங்கன்னா, இந்த வீட்டில் எல்லாருமே காலையில் வேலைக்கு புரண்டு போயிடுவாங்க, அண்ணாமலை உட்பட, புதன்கிழமை மாமா கூட இருக்க மாட்டார், அப்போ நம்ம மட்டும் தான் வீட்டில் இருப்போம். ஸ்ருதி ரொம்ப கூட்டதே கிடையாது, ஸ்ருதி நகையை அங்கேயும் இங்கே தான் வைப்பாங்க, அது இருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்க கூட மாட்டாங்க. நம்ம பேசாமல் ஸ்ருதி ஒருத்தமொத்த நகையை எடுத்துக்கிட்டு நம்ம சிட்டி கொடுக்க வேண்டிய ஒரு 5 லட்ச ரூபாய் கொடுத்துருவோம், மீதி ஒரு 10 லட்சம் தேறிச்சுன்னா நம்ம யாருக்கிட்டையுமே பார்லர் வச்ச மாதிரி வச்சுருவோம் அப்படின்னு நினைக்காங்க. அதே மாதிரி புதன்கிழமை எல்லோரும் கிளம்பி போயிடுறாங்க. போன உடனே ரோகிணி மட்டும் இருக்காங்க. மெயின் கதவை அடைச்சிட்டு ஸ்ருதி ரூம் போகிறாங்க. ஒட்டுமொத்த நகையும் எடுத்துடுறாங்க. எடுத்து தான் பேக்கில் கொட்டுதாங்க. கொட்டிட்டு சரி இதை கொண்டு உடனே விற்றுற வேண்டிதான் அப்படின்னு சொல்லி கதவை இருக்காங்க. முத்து வாசலில் இருக்காங்க. முத்தை பார்த்தோன்னே டவர்னு முத்தா அப்படின்னு சொல்லிட்டு பொத்துன்னு பேக்க போட்டுருந்தாங்க. பேக்க ஒழுங்காக போடாமல் இருக்காங்க. அதில் 2-3 செயின் விழுந்துடுது. விழுந்தோடனே ரோஹினிக்கு என்ன செயினே தெரில. மறுபடியும் அந்த செயினை உள்ள எடுத்து போட்டு பரபரப்பாக போயிடுறாங்க. முத்து வந்து அந்த செயினை வந்து எங்கேயோ பார்த்துருக்கோமே அப்படின்னு சொல்லி நினைக்காரு. ஆனாலும் சரி பாராளமாக எதுவும் கவரிங் எதுவும் வச்சுருக்கவங்களுக்கு அப்படின்ட்டு போயிருந்தாங்க. இங்கே ரவியும் ஸ்ருதியும் மறுநாள் வீட்டுக்கு வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிளம்புறதுக்கு புறப்பட்டுருக்காங்க. ஸ்ருதி நினைக்காங்க ஒரு டாலர் மட்டும் போட்டு போவோம், ஒரு செயின் பெரிய செயின் ஒரு டாலர் வச்சு போட்டு போகணும்னு நினச்சி அதை தேடுறாங்க. அந்த நகை எதுவுமே இல்லை.
டேய் ரவி நகையை காங்களடா அப்படிங்கிறாங்க. நகையை காங்கலையா? ஒழுங்கா பாருங்க, வேற எங்கே போவோம் அப்படிங்கிறாங்க. ஒழுங்காக தான்டா பார்த்துருக்கேன், ஒரு பக்கம் நீ வேணால் தேடி பாரு அப்படிங்கிறாங்க. 2 பேரும் ரூம் பூரா தேடி பார்க்காங்க. நகை இருந்தால் தானே வரும். அதான் ரோகிணி எடுத்துட்டாங்க எல்லாத்தையுமே. எடுத்து ரோகிணி விற்றுருக்காங்க. விற்று பணம் வந்து செட்டில் பண்ணிட்டுருந்தாங்க. சிட்டிக்கு 5 லட்ச ரூபா கொடுத்துருந்தாங்க. மீதி ஒரு 15 லட்ச ரூபாயை வித்யா வீட்டில் கொடுத்து வச்சுருக்காங்க. இது இருக்கட்டும், அவன் பார்லர் பார்த்து வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த படம் வெளியே வந்துச்சு கேட்கும்போது எதுவுமே பேசாத அப்படின்றாங்க. இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் ரோகிணி அங்கங்கே பார்லர் பார்க்காங்க. ஒரு இடத்துல செட் ஆகிடுது. செட் ஆனோடனே இந்த வீட்டில் இந்த பணம் எப்படி வந்துச்சு, இந்த மாதிரி சீன் போடணுமே, அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்காங்க. இந்த ஸ்ருதியும் ரவியும் யார்கிட்டையும் சொல்லாமல் முழிச்சுக்கிட்டே இருக்காங்க. அப்போ ரோகிணி சொல்கிறாங்க, அந்த மாதிரி நான் பார்லர் வைக்கிறதுக்கு ஒரு இடத்துல கடன் கேட்டிருக்கேன் அப்படிங்கும்போது, முதல்ல அதை எனக்கு கடத்தை வாங்கித்தா, நான் கடனை பூரா அடைச்சிருக்கேன் அப்படிங்கும்போது, இல்லை மனோஜ் கடனே வாங்கியிருந்தாலும் நீங்கள் லாபத்தில் நடத்த போகிறது கிடையாது, நான் லாபத்தில் நடத்தக்கூடிய பார்லரே சொந்தமாக்கி போகிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போவும் நினைக்காங்க, பணத்துக்குன்னு ஒன்று தான் பேசுகிறாரு, மற்றபடி எதுவும் பேச மாட்டேங்கார்ல அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ரோகிணிகிட்ட சொல்லுதாங்க, நீலாம் பார்லர் வைப்பேன்னு நம்பிக்கை இல்லை, பேருக்கு வைப்பேன், 4 நாளுக்கு அப்புறம் வேற ஆள்கிட்ட வைப்பேன், அதையும் ஏமாற்றி கலைவேன் அப்படிங்குமா. ஆண்டி இன்னும் அந்த மாதிரி பண்ண மாட்டேன், வாழ்க்கையில் ஒரு படம் நினச்சிட்டேன், பட்டுட்டேன், இன்னும் நான் பண்ணவே மாட்டேன் அப்படிங்கிறாங்க. எல்லாரையும் தரப்புலாக வரணுங்காங்க. இங்கே யாருக்கும் போக விருப்பம் இல்லை விஜயாவோட கூட. நான் அண்ணாமலை சொன்னதுனால எல்லோரும் போகிறாங்க. அதுக்கும் சீன் போட்டதுக்கு விஜயா பேர் தான் வச்சுருக்காங்க. எல்லோரும் வந்துடுறாங்க. பார்லர் 2-3 நாள் போயிட்டுருக்கு. அப்போ ஸ்ருதியோட அம்மா கால் பண்ணி, ஒரு ஃபங்க்ஷன் இருக்குடி, மாப்பிள்ளை வராரோ வரலையோ நீ வந்து கல்யாண நாளெலாம் வந்தாங்கள்ல அப்படி அப்படிங்கிறாங்க. அப்படியா சரி வரமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நகை இல்லாமல் போகிறாங்க. என்னடி ஒரு நகை இல்லாமல் வர அப்படிங்கும்போது, இல்லைம்மா மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. மறந்து வச்சுட்டு வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு, சரி வா காரில் விடுவோம், வீட்டில் விடுதேன், புதுசாக ஒரு நெக்லஸ் வாங்கியிருந்தோம், அதை போட்டு ரொம்ப நல்லா மாசாக இருக்கும், அதனால் விலை கூடதில்ல அப்படிங்கிறாங்க. இங்கே ஸ்ருதி வந்து வேண்டாமா வேண்டாமான்னு சொல்கிறாங்க. என்னடி அப்போ நிறைய என்னடி ஆச்சு அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா வீட்டில் தான் இருக்குது அப்படிங்க. சரி வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் இங்கே ஸ்ருதி ரூமில் போய் அவங்க அம்மா வந்து எடுத்தாங்க. ஸ்ருதி ஒன்றுமே தெரியாமல் மறுபடியும் தேடி பார்க்காங்க. என்னடி நான் கேட்காங்களா அப்படிங்க. தெரிலம்மா அப்படிங்க. தெரிலங்க சொல்லிட்டா அது மதிப்பெண்ண தெரியுமாடி அப்படி இப்படின்னுட்டு கத்துறாங்க. கத்துனோன்னு அண்ணாமலை ரூம்லேருந்து வராங்க. என்னாச்சு ஸ்ருதி, என்னாச்சு உங்கள் அம்மா கத்துறாங்களா என்ன அப்படிங்கிறாங்க. அங்கிள் நகையை காணலை, நானும் ரவியும் 2-3 நாளாக யார்ட்டையும் சொல்லலை, ஆனால் எங்கள் அம்மா வந்து ஒரு ஃபங்க்ஷன் கூப்பிட்டாங்க, நகையில் நல்லா சத்தம் போடுறாங்க, நகை எப்படி போச்சுன்னே தெரில அப்படிங்கும்போது, ஏங்க அந்த மீனா வேலையை கரெக்டாக பார்த்தீங்களாங்க அப்படிங்கிறாங்க. ஏ விஜயா என்னத்தை பேசிகிட்டு இருக்க அப்படிங்கும்போது, இன்றைக்கி காலையில் கூட மீனா தாங்க அந்த ஸ்ருதி ரொம்ப கூட்டினா, அப்போ அவள் தானே எடுத்திருப்பா வச்சுருப்பா அப்படிங்கும்போது, விஜயா இந்த வீட்டில் அவன் மட்டும் தான் இருக்கலாம், வேறு யாரும் இல்லையா அப்படிங்கும்போது முத்து வராரு. என்னம்மாங்க என்ன உரி அப்படிங்கிறாங்க. டேய் உன் முன்னாடி தான்டா ஸ்ருதி ரூமில் தங்கத்தை எடுத்திருக்கு அப்படிங்கும்போது, யார் சொன்னா, ஸ்ருதி சொன்னாங்களா இல்லை வேறு யாரும் சொன்னாங்களா அப்படிங்கிறாங்க. யாருன்னு சொல்லல, அவங்க முன்னாடி தான் தூத்தா, இப்போ நகை கேட்கலாங்க அப்படிங்கிறாங்க. அத்தை நான் இன்றைக்கி காலைல தான் தூத்தேன் அப்படிங்கிறாங்க. இன்றைக்கி காலைல தான் நடி காணலாம்னு சொல்கிறாங்க அப்படிங்கும்போது, ஆண்டி உங்களுக்கு என்ன ஆகி போச்சு, 2 நாளைக்கு முன்னாடி நகை காணலாம்னு சொல்லிட்டு நானும் ரவியும் தேடணும், இப்போ வந்து நீங்கள் இப்படி சொல்கிறீங்க அப்படிங்கும்போது, பார்த்தீங்களாங்க உங்கள் அம்மா இனி ஏதாவது குறை சொல்லணும்னு சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. மீனா எங்கள் அம்மாவுக்கு யாரையாவது குறை சொல்லலாம் தூக்கம் வராது, உன்னையே சொல்லுவாங்க, சொல்லிட்டு போகிறாங்க விடு அப்படிங்கும்போது, அண்ணாமலை சொல்கிறாங்க இது எப்படி நீ சொல்லுவ அப்படின்னு சொல்லிட்டு பலார்னு வாங்கிடுறாங்க. இங்கே அண்ணாமலை பலார்னு விட்டோன்னே ஸ்ருதியோட அம்மா மாதிரி ஆகி, சம்மந்தி என் மகன் நான் வந்தாலும் நான் சும்மிட மாட்டேன், ஸ்ருதிவா நம்ம ஸ்டேஷனுக்கு போவோம் அப்படி இப்படிங்கிறாங்க. நேராக போய் ஸ்டேஷன் போய் பெட்டிஷன் கொடுத்துருந்தாங்க. அப்போ இந்த வீட்டிலேருந்து யார் டெத்தா வச்சா அப்படின்னு சொல்லி எல்லோரும் விசாரிக்காங்க. இங்கே ரோஹிணி மாட்டிக்கூடாதுன்னு ரொம்ப தெளிவாக பேசுகிறாங்க. அப்போ வீட்டுக்குள்ளேயே யார் போனால் வந்தா அப்படின்னு சொல்லி 2 நாளைக்கு கொண்டு விட்டு எல்லாம் பார்க்காங்க. அப்போ நைஸாக வந்து ஒவ்வொருத்தங்களை பற்றி விசாரிப்பேன்னு சொல்லி ஒவ்வொரு நகை கடையாக யார் விற்றுருக்காங்களா வச்சுருக்காங்களா போயிருக்காங்கன்னு கேட்காங்க. அப்போது ஆமாம் ஒரு ஆள் விற்றுருக்கு, அந்த ஆள் பேர் ரோகிணி, அவங்கள்ட்ட ஒரு பேப்பர் கூட வாங்கி வச்சுருக்கேன் பாருங்கன்னு சொல்லி காமிக்காங்க. ஓ இந்த பொண்ணு தான் அங்கே நகை எடுத்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேஷனுக்கு கூட்டி போயிடுறாங்க. கூட்டி போய் இந்த மாதிரி நீ தான் நகை எடுத்தீங்களா வச்சிங்களாங்கும்போது, இல்லைங்க நீங்கள் வீட்டிலேருந்து கூப்பிட்டு வரும்போது எங்கள் வீட்டில் யாரும் இல்லை, இப்போ நான் போகலன்னா அவங்களுக்குலாம் தெரிஞ்சிடும், என் வாழ்க்கையை அவ்வளோ சங்கடப்பட்டுரும் அப்படிங்கும்போது, ஏம்மா உள் வீட்டுக்குள்ளேயே பணத்தை எடுத்துகிட்டு இப்படிலாம் பண்ணுவீங்களா, இப்போ படம் ஒழுங்கு வழியாக வந்தாகணும் அப்படிங்கிறாங்க. உடனே 5 லட்ச ரூபா வந்து நான் செலவு பண்ணிட்டேன், இப்போ ஒரு 15 லட்ச ரூபா இருக்குது அப்படின்னு சொல்லி அதை வாங்கி கொண்டு கொடுத்துதாங்க. யார்கிட்ட வித்தியாட்ட இருக்க பணத்தை வாங்கி கொண்டு கொடுத்துருந்தாங்க. கொடுத்தோடனே ஸ்ருதி வர சொல்லி அந்த பணத்தை கொடுக்காங்க. அம்மா நகையை பூரா கொடுத்துட்டோமுங்காங்க, இதை வச்சு வாங்கிக்கிடுங்க, அது போக மீதி பணத்தை எப்போ தருவோன்னு வாங்கிக்கிடுங்க, எங்களுக்கு ஏகப்பட்ட குறி இருக்குது அப்படிங்கிறாங்க. ரோகிணி ஏன் இதை செஞ்சீங்க அப்படிங்கும்போது, எனக்கு வேறு வழி தெரில,
எனக்கு சுத்தமாக செலவுக்கு இல்லை அப்படிங்கும்போது அண்ணாமலை பார்க்குறாரு, பார்த்தியா விஜயா, நீ செலவு கொடுக்கலங்கும்போது அந்த பிள்ளை எதெல்லாம் கை வச்சிருக்க அப்படின்ட்டு. ஏங்க செலவு கொடுக்கலன்னா அதுக்காண்டி இப்படிலாம் பண்ணுவாளா அப்படிங்கும்போது அண்ணாமலை வீட்டுக்கு கிளறுவாங்கங்கிறாங்க. வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டில் போய் விஜயாவை வெளுன்னு வெளுத்து உரிச்சு உப்பை தடவிடுதாங்க. விஜய் அங்கங்கே ஓடுதாங்க, யாரும் பிடிச்ச பாடல. அப்போ முத்து வந்து எப்போ பாடுவா அப்படிங்கிறாங்க. இல்லைடா, அவளுக்கு போட வேண்டியதை போட்டுகிட்டே இருந்தால் சரி வரும், ரொம்ப ஓவராக பண்ணுறா. அந்த பிள்ளை கார்டுலேருந்து எல்லாம் வாங்கி வச்சிருக்கு, அது துட்டுலன்னா அதை எடுத்துங்க, அப்போ எவ்வளோ சங்கடமாக இருக்கும் அப்படிங்கும்போது மீனா கேட்குறாங்க. ஆமாம் ரோகிணி, உங்கள்கிட்ட பணம் இல்லைன்னா வீட்டில் இருக்க யார்ட்டையாவது கேட்கலாம், அதுக்காக சுருதி நகையை எடுத்துக்கொண்டு அம்பட்டு நகையை எடுத்துக்கொண்டு விற்பீங்களா, இவ்வளோ நகையும் விற்றுருக்கீங்க, மீதி பணம் என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது, ஆஹா இவ்வளோ கணக்கு கேட்காம சுருதி கூட கேட்கலையே, அவங்க அம்மா கூட அந்த பணத்தை வெடிச்சதை நம்பிட்டால, உங்களுக்கு என்ன மீனா அவங்க வேலையை பாருங்கள் அப்படிங்கும்போது, அது எப்படி சும்மா இருக்க முடியும், நான் அந்த ரூமை தூக்கேன், நான் எடுத்தோன்னு ஒரு குறி வருது, நீங்கள் அப்போ கூட நான் எடுத்தோம்னு சொல்லலை, உங்களை எல்லோரும் கண்டுபிடிச்சதுன்னு சொல்லுவாங்க, அப்போ கூட அதில் நியாயம் பேசிகிட்டு இருப்பீங்களா அப்படிங்கும்போது, டே அதான் முடிஞ்சு போச்சுலாம் விட்றா அப்படிங்கிறாரு மனோஜ். ஆமாம் ஆமாம், உன்னைய மாதிரி ஒரு ஆள் செஞ்சோன்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுதேன், உன் முன்னாடி போய் சொல்லிட்டாலும் நீ பேசாமல் இருந்தேன், இப்போ உன் முன்னாடி நகையை எடுத்துட்டா அவுத்துட்டா, அந்த பணத்தை என்கிட்ட இருந்திருக்கலாம், அவங்க தான் உன்னோட எண்ணம் அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே ரோஹிணிகிட்ட சுற்றி சொல்கிறாங்க, இந்த மாதிரி பழக்கத்தை பிடிக்காதீங்க, இந்த வீட்டுக்குன்னு ஒரு கற்று இருக்குது, அண்ணாமலை பையங்க மருமகுமார், அதை கெடுத்துடாதீங்க, எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் எவ்வளவோ சொல்லி வீட்டுக்கு வான்னு கூப்பிட்டாங்க, ஆனால் அந்த வீட்டில் இருக்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, ஆனால் இப்போ நீங்கள் இருக்க வீட்டில் எனக்கு இருக்க பயமாக இருக்குது ரோகிணி, வேறு எதுவும் பண்ணிடுவீங்களோ, பணத்தை எடுத்துடுவீங்களோ அப்படிங்கிறாங்க. என்ன ரோகிணி இப்படிலாம் சுருதி இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படிங்கன்னா, ஆமாம் ரோகிணி, அப்படி தான் நினைக்க தோணுது, இந்த வீட்டில் நான் இருக்கிறேன், மீனா நீ எப்படி தங்கச்சி நினைக்கிறேன், அதனால தான் நீங்கள் நினச்சிருக்கணும், ஏன் எப்படி நீங்கள் தான் இந்த வீட்டு மூத்த மருமவா, நீங்கள் தான் எல்லாருக்கும் நல்லா நினச்சி பேசியிருக்கணும், ஆனால் நீங்கள் அப்படி பேசவே இல்லை, பேசாலும் சரி நைட்டு நம்ம அத்தட்டையாக நல்லா இருக்கீங்கன்னு பார்த்தாக்கா வீட்டுக்குள்ளேயே இப்படி வேலை பார்த்துருக்கீங்க, இப்போ மட்டும் தான் பார்த்தீங்களா, முன்னாடியே பார்த்தீங்களா அப்படிங்கும்போது, சுதி இப்படிலாம் பேசாதீங்க, நான் அப்படி ஆள்லாம் கிடையாது அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே அண்ணி இதெல்லாம் பேசாதங்க, ரொம்ப கடுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி சுதியை கூட்டி போயிடுறாங்க. ரோஹிணிக்கு ரொம்பவே கடுப்பாக இருக்குது, இவ்வளோ பிரச்சனை இருந்திருக்கு, மூத்து தானே எல்லா பிரச்சனையும் ஏற்றி கொடுத்துக்கிட்டுருக்கான் அப்படின்னு சொல்லி ரொம்ப கடுப்பில் ரூம் பார்த்து போகிறாங்க. இங்கே மனோஜ் சொல்லுறேம்மா, நம்ம அந்த ரூம் நான் போக மாட்டேன், இனிமேல் நான் உங்கள் ரூமில் தான் வந்து தூங்குவேன், ரோஹிணி வந்து வீட்டுக்குள்ளே இப்படி எடுக்க ஆரம்பிச்சிட்டேன், நாளைக்கு நான் வந்து வேலைக்கு போய்ட்டு போன வச்சு தான் ஆட்டை போட்டாங்க வச்சு எப்படிங்க அப்படிங்கிறாங்க. டே இவ்வளோ பணத்தையும் ஆட்டை போட்டு என்னடா சரி அதை விசாரிடா அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படிங்கிறாங்க. இங்கே சிட்டி மறுபடியும் ரோஹிணி கால் பண்ணி, ரோஹிணி எனக்கு இன்னொரு 5 லட்சம் வேணும் அப்படிங்கிறாங்க. சிட்டி என்ன விளாட்றீங்களா, நான் அந்த 5 லட்சம் வந்து என்ன பண்ண விட்டேன்னு தெரியும் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது, இன்னொரு 5 லட்சம் ரூபா வேணும் சரிதானா அப்படிங்கும்போது, தினேஷே 50 ரூபா தான் மணிக்கு 5 லட்சமாக என்ன கதை அப்படிங்கிறாங்க. தினேஷ் அவரை 5 வாங்கியிருக்கான், இன்னொரு 5 லட்சம் வேணும், ஃபைனான்ஸுக்கு ஆள் கேட்டது உனக்கு, 2-3 நாள் நீங்கள் 5 ரூபா தரலண்ணா நான் நேராக நடந்தே எங்கள் வந்துடும் பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. ரோகிணி அடுத்தாப்புல நம்ம என்ன செஞ்சு இது பண்ணுறது அப்படின்னு நினைக்காங்க. இப்போ கூட ஒரு தப்பு செஞ்சுருக்கோமே மாட்டியிருக்கோமே, இன்னும் வந்து நம்ம செய்யக்கூடாது அப்படிங்கிற எண்ணமே இல்லை, அடுத்தாப்புல நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காங்க. ரைட்டு, இன்னமும் வந்து நம்ம வந்து இதை தான் செஞ்சாகணும். வித்யா வீட்டில் பணம் இருக்குது, வித்யா இல்லாத நேரம் அவள் அதில் சாவி பண்ணணும் தெரியும், நாசுக்கு எடுத்துட வேண்டியதான் அப்படின்னு நினைக்காங்க. அப்போ வித்யா வீட்டில் போய் வித்யா இல்லாத நேரம் நாசுக்கு அந்த பணத்தை எடுத்து கொண்டு சிட்டிட்டு கொடுத்துதாங்க. ரோகிணி இப்போ மட்டும் எப்படி பணம் வந்துச்சு, வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்கு என்ன பண்ணாலும் செய்வீங்களா ரோகிணி, அப்போ நான் கூட கொஞ்சம் அமௌண்ட்டு கட்டுக்கலாமா அப்படிங்கும்போது, சிட்டி நான் எவ்வளோ ரிஸ்க் எடுத்து பணம் எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வராங்க. வித்யா நீ மன்னிச்சிக்கடி, நீ தானே சிக்கியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்கே வித்யா வந்து நகை வாங்கிறதுக்கு பணத்தை பார்க்காங்க, பணத்தை காணலை, அங்கங்கே தேடி பார்க்காங்க, ஒன்றும் நடக்கலை, வீட்டில் கேமரா வேறு இல்லை, அப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலை ஏற்ற வீட்டில் கேமரா இருக்குது, அப்போ அந்த ஏற்ற வீட்டு கேமரா யாரெல்லாம் இன்றைக்கி வந்தா அப்படின்னு சொல்லி பார்க்காங்க. ரோஹிணி மட்டும் வந்திருக்காங்க, அந்த பூட்டில் சாவியை திறந்து உள்ளே போயிருக்காங்க. அப்போ ரோஹிணியும் அவங்க நம்பலை, என்ன தான் இந்த பொண்ணு அவன் ஃப்ரெண்டு நம்ம செஞ்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி விட்டுருந்தாங்க. அப்போ ஸ்டேஷனில் போய் பெட்டிஷன் கொடுக்காங்க. முடிச்சுட்டு விசாரிக்கையில் அது வந்து ரோஹிணி தான் எடுத்தது அப்படின்னு தெரிஞ்சிருது. தெரிஞ்சோடனே வித்யா வந்து நேரில் வந்து காரியத்துக்கு துப்புதாங்க. உனக்கு வெக்கமாக இல்லை, ஒவ்வொருத்திட்டையாக பணம் எடுத்துகிட்டு வந்தேன், இப்போ என் ஃப்ரெண்டான நான் என்கிட்ட எடுக்க ஆரம்பிச்சிட்டியா, என் வாழ்க்கை போனால் பரவாயில்லை, ஆனால் உன் வாழ்க்கை போனால் நல்லா இருக்கணும்னே நீனும் அந்த சிட்டி விளையாட்டுக்கு நான் தான் கிடைச்சேனா, இதை நான் சும்மா விட மாட்டேன், சிட்டி என்னடி உன்னை பற்றி உங்கள் வீட்டில் சொல்கிறது, நானே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி வித்யா பரபரப்பாக போய் அண்ணாமலை வீட்டில் நடந்தது எல்லாத்தையும் சொல்லுதாங்க. ரோகிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆனது, புள்ள இருக்குது, அதெல்லாம் மறைச்சி கொண்டுங்க வாழுதான், அதுபோக அந்த பையன் யாரும் இல்லை, கிறிஸு தான், கிறிஸோட பாட்டி தான் அவங்க அம்மா, இவ்வளவும் ஏமாதிட்டு அழைக்குது இந்த ரோகிணி,
பேர் உண்மையான பேர் கல்யாணி அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லியிருந்தாங்க. சொன்னோன்னே விஜயாவுக்கு சரியான கோபமாயிருது. மனோஜுக்கு சுத்தமாக பிடிக்கல. அவ்வளோ நேரமும் அமைதியாக இருந்த மனோஜ் வந்து ரோகிணியை வெளுவெளுன்னு வெளுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இனி என்ன நடக்கும் இந்த ரோகிணி வாழ்க்கையில்? ரோகிணி மனோஜ் இன்னுமே எல்லாத்தையும் மறந்துட்டு இயல்பாக வாழ்வாங்களா? இந்த விஜயை அந்த வீட்டில் வாழ விடுவாங்களா? வழக்கம் போல் முத்து மீனாவை தப்பான வைங்களா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.